கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க வியானாவும் பாருவும். இன்னைக்கு நீ இந்த பாத்ரூம் க்ளீன் பண்ணி இந்த மேட் இது க்ளீன் பண்ணுறோன்னு அவங்க வேலைங்களை அவங்க தெளிவாக இருந்தாங்க. ட்ரெஸ் பண்ணிக்கிட்டாங்க. பண்ணிவிட்டு எங்கள் வேலையை முடிச்சுட்டு எங்கள் பர்சனல் வேலையை முடிச்சுட்டு தான் வருவோன்றதுல 2 பேரும் தெளிவாக இருந்தாங்க. அந்த சைடுக்கு வியானாவை கூப்பிட்டப்பவும் இல்லை பாருவும் வரட்டும், நாங்கள் 2 பேர் சேர்ந்து தான் வேலை செய்வோம். ஏன்னா ஒரு மேட் எடுக்கணும் செய்யணும், ஒரு ஹெல்ப் வேணும்னா நாங்கள் 2 பேரும் ஒருத்தர் ஹெல்ப் பண்ணி தான் பண்ணோம். பாரு வரட்டும்னு சொல்லி பிளான் பண்ணி பாருவும் வியானாவும் ஒரு தெளிவாக இருக்காங்க. அப்போ வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்போ கிச்சன் ஏரியாவில் உட்காந்துருக்காங்க. பாரு சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எஃப்ஜே என்ன பண்ணுறான், அந்த அந்த சாப்பிட்ற ஏரியாவில் இல்லாமல் தனியாக ஒரு இடத்துல சோஃபாலையோ அந்த பக்கத்தில் இருக்க கொஞ்சம் தள்ளி உட்காந்துட்டு அங்கே வந்து பாரு பாரு அப்படின்னு கூப்பிட்றா. தண்ணி ஏதோ கேட்டான் போல இருக்கு. அப்போ வந்து இவங்க என்ன சொல்லிட்டாங்க, அந்த பர்சனல் வேலையில என்னால் செய்ய முடியாது, ஏன்னா அவன் டிஸ்ரெஸ்பெக்டாக அவங்க கார்னர் பண்ணும் தாங்க பார்வை பண்ணுறாங்க. நேற்று குப்பை எடுக்க சொன்னது தண்ணி கொடுக்க சொன்னதுல நீங்கள் ஏன் அந்த வீட்டில் நீங்கள் சூப்பர் டீலக்ஸ் ஆளுதாப்பா பவரை காட்டணும் தான். அந்த வீட்டில் மற்ற எத்தனை பேர் இருக்காங்க பவரை காட்ட. ஏன் அரோரா கிட்ட காட்டலாம், கெமி கிட்டே இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக காட்டலாம், அதுக்கப்புறம் வந்துட்டு ஏன் கமருதீன் கிட்ட கூட காட்டலாம். இப்போ அந்த வீட்டுக்கு பாரு போனாலும் நீங்க டார்கெட் பண்றீங்க, உங்கள ஒருத்தங்களை பாருவா வந்தாலும் நீங்க டார்கெட் பண்றீங்க. அப்படின்னும் போது உங்களுக்கு பிரச்சனை பாருவா இல்ல நீங்க சூப்பர் டீலக்ஸ் வீட்டாளுங்கன்ற பவரை பாருகிட்ட காட்டணுங்கிறது உங்களுக்கு பிரச்சனையா, பவரை காட்டணுங்கிறது பிரச்சனையானா உங்களுக்கு பாரு தான் பிரச்சனை. பிரச்சனை இங்கே என்னன்னா பாருவே தான் பிரச்சனை உங்களுக்கு, ரைட்டா? நீங்கள் அப்படி தான் வந்து டிவியிலும் காட்டுறாங்க, அங்கே லைவ்லேயும் அதான் நடக்குது. ஆனால் ஒரு மணி நேரம் விஷயத்தில் எல்லாத்தையும் மறைச்சிடுறாங்க விஜய் டிவி. ஸோ இந்த வந்து பொண்ணு வந்து சொல்லிடுது என்னால் பர்சனல். அப்போ வந்து உன்னை அது என்ன பர்சனல், அவங்க சொன்னால் செஞ்சு தானே ஆகணும், அவங்க சொன்னால் தான் செஞ்சு, அவங்க சொன்னால் செஞ்சு தான் ஆகணும். நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? நீங்கள் நியாயம் தானே சொல்லணும். கனியக்கா, அது கனியக்கா ரொம்ப கனிவான அக்கா, கனிவான அக்காவா அவங்க கனிங்க அக்கா அப்படின்னும் போது அப்போ வந்து அவங்க சொன்னால் செஞ்சுதான் அவங்க செஞ்சுதான் செய்யலாம். அவங்க சொல்கிறது சொல்லட்டும், எனக்கு என்ன செய்யணும்னு எனக்கு ஒரு பவுண்டரிஸ் இருக்குது. அவன் டிஸ்ரெஸ்பெக்டாக ஒரு இடத்துல போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு அது கேட்கறது என்னால் செய்ய முடியாது, எனக்கு எவ்வளோ செய்யணுன்றது ஒரு பவுண்டரிஸ் இருக்குது, நான் செய்ய முடியாது அப்படிங்கிறத அவங்க தெளிவாக சொல்கிறாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் வீக்லேருந்து சொல்கிறது தான், நான் செய்ய மாட்டேன்னு சொல்லலை. ஆனால் என்னை வேலை வாங்குற விதத்தில் எனக்கு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கணும், எனக்கு ஒரு ஸ்டாண்ட் இருக்கும், இந்த பவுண்டரி தான் நான் செய்யணுன்றது நான் எனக்கு ஒரு லெவல் வச்சுருப்பேன், அது வரைக்கும் தான் நான் செய்வேன்னும் போது கேட்குற விதத்தில் அவங்க கேட்கணும், அவங்க சொல்கிற விஷயங்கள் எனக்கு ஒத்து போகணும், இல்லை அவங்க கேட்குற விதம் எனக்கு ஒத்து போகணும். அப்படின்னும் போது அதுக்குள்ளே தான் நான் அந்த க்ரைட்டீரியாக்குள்ளே தான் செய்வேன். ஓகே இது அவங்க கேம்னு அவங்க சொல்லிடுறாங்க, அது எப்படி நீங்கள் சொல்ல முடியாது. அப்படிலாம் எல்லாரும் 10 பேர் செய்யணும், நீங்கள் மட்டும் செய்ய மாட்டேன்னு திருப்பி கனியக்கா அதை எடுத்துட்டு எங்கள் 10 பேர் முட்டாளாக இருந்தால் 11 வரவங்க முட்டாளாக இருக்கணுமா என்ன? இல்லை 11 பேர் முட்டாளாக இருந்தால் 12வது வரவங்க முட்டாளாக இருக்கணுமா? ஏன் அந்த 11 12 இருக்க இடத்துல வியானாவும் பாருவும் அவங்களுக்கான நியாயங்களையோ இல்லை அவங்களுக்கான விஷயங்களையோ ஸ்டாண்ட் எடுத்து வச்சா அந்த 10 பேர் முட்டாளாக இருக்கணுன்றதுக்காக இவங்க புத்திசாலி இருக்கக்கூடாதுன்னு எந்த அவசியமே இல்லையே. இல்லை 10 பேர் ஒரு விஷயம் எஸ்ன்னு சொன்னால் அது சரின்ற அர்த்தமும் கிடையாது, 2 பேர் நோ சொன்னால் அந்த விஷயம் தப்புன்ற அர்த்தமும் கிடையாது. அதுக்குள்ளே இருக்கிற விஷயம் என்னன்றது தானே பார்க்கணும். மேலோட்டமாக 10 12 பிரிக்க முடியாது. இது மெஜாரிட்டி இது மைனாரிட்டின்னு போன சீசனில் முத்து சொன்ன மாதிரி தான். ஒரு மைனாரிட்டின்னு ஒரு பன்னீர் சாப்பிட்றவங்க வெஜிடேரியன் தான் நீங்கள் எடுத்து வைக்க மாட்டீங்களா, மெஜாரிட்டிக்கு தான் பார்ப்பீங்களா அப்படின்னா அது நியாயம்னா இங்கே இதுவும் நியாயம் தான். முத்து சொன்னது நியாயம்னா இங்கே மெஜாரிட்டி ஏன் பார்க்குறீங்க, மைனாரிட்டின்னு பார்க்குறீங்க, இருக்கிற பாயிண்ட்டை பாருங்களேன், அதையும் பார்க்க மாட்டீங்க. இவங்களுக்கான ஒரு பெர்ஸ்பெக்டிவும் இருக்கும்னு பாருங்களேன், அதையும் பார்க்க மாட்டீங்க. அப்போ வந்து அவன்